தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு சொன்ன வார்த்தை இது. யாரை குறித்து சொன்னார்? மரியாளை குறித்து சொன்னார். இயேசு ஊழியத்தை செய்து கொண்டு அப்படியே போய்கொண்டு இருக்கும்போது மார்த்தாள் மரியாளுடைய வீடு வருகிறது. அப்போது யார் தான் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? மார்த்தாள் தான் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாள் ஏற்றுக்கொண்டு அவள் என்ன செய்கிறா? கொண்டா. ஆனால் அவள் என்ன செய்கிறா? மார்த்தாளிடத்தில் என்ன காரியம் இருந்தது? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற ஒரு மார்த்தாளாக இருந்தாள். ஹல்லேலூயா! இன்றைக்கி அநேக மார்த்தாள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க தானே? சிரிப்பு பார்த்தாலே தெரியுது. அநேக காரியங்கள், ஒரு காரியம் இல்லை, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற மார்த்தாள்கள். ஹல்லேலூயா! ஒரு காரியம் சிஸ்டர், எப்படி சிஸ்டர் கவலைப்பட்டு கலங்காமல் இருக்கிறது? எனக்கு அத்தனை பிரச்சனை இருக்குதே, எனக்கு அத்தனை கவலை இருக்குதே, எல்லாம் வச்சுட்டு நான் எப்படி கவலைப்பட்டு கலங்காமல் இருக்கிறது? இந்த மார்த்தாளுடைய கவலை என்ன? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், ஏசப்பா வந்திருக்கிறாங்க, அவங்க கூட வந்திருக்கிறாங்க, நிறைய வேலை, பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள்னு எழுதப்பட்டிருக்கு. பல வேலைகள் செய்து கொண்டிருந்து அவளுடைய இருதயம்லாம் எங்கே தான் இருந்தது? இந்த உலகத்தின் மேலே, வேலையின் மேலே, குடும்பத்தின் மேலே, இந்த சாப்பாடு செய்கிறது மேலே, வேலை, பற்பல வேலைன்னு எழுதப்பட்ட பற்பல வேலைகளில் தான் அவளுடைய மார்த்தாளுடைய இருதயம் இருந்தது. ஆனால் அவள் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டா. ஆனால் அவளுடைய இருதயம் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயமாக அப்படிப்பட்ட மார்த்தாளை போன்ற இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்குமானால், இன்னைக்கு நம்ம இருதயம் யாருடைய இருதயமாய் மாறணும்? மரியாளுடைய இருதயத்தை போல மாறணும். ஆனால் மரியாளை குறித்து இயேசு என்ன சொன்னால்? தேவையானது ஒன்றே. ஆனால் மார்த்தாள் எத்தனை காரியத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தா? பற்பல காரியத்திற்காய் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தா. அவள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது யாரு? இயேசு, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய தெய்வத்தை வைத்து கொண்டு இவ என்ன செய்கிறா? மார்த்தாள் என்ன செய்கிறா? கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்மில் அநேகர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மார்த்தாளை போல நம்முடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது உனக்கு என்னது தான்? ஒன்று தான். இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, ஒன்று தான். என்னது உனக்கு தேவை? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நமக்கு தேவை என்னது? நல்ல பங்கு. ஹல்லேலூயா! சந்தோஷமா உற்சாகமாக சொல்லாமா? நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! நல்ல பங்கு தான் நமக்கு தேவை. இன்னைக்கு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள் இருக்கலாம். பல குடும்பங்களில், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் இவ்வளோ போராட்டம், எனக்கு தான் நான் என் வாழ்க்கை தான் இப்படி இருக்குது. அநேக நேரங்களில் இப்படி பிசாசு என்ன செய்திருவான் தெரியுமா? நம்மை சோர்வடைய பண்ணி விடுவான். பலவிதமான காரியங்களை நம்முடைய இருதயத்தில் போட்டு, இந்த மார்த்தாளை போல மார்த்தா பார்த்து எரிச்சல் அடைகிறா. யாரை பார்த்து? மரியாளை பார்த்து. எதுக்கு? மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அமைதியாக சைலண்டாக உட்காந்துருக்கிறா. ஹல்லேலூயா! இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டோன்னா டென்ஷன் ஆக மாட்டோம், அப்படி கவலைப்பட்டு கலங்க மாட்டோம். அப்படியே அங்கே எங்கேயும் ஓடி, மரியாள், நான் அப்படி தான் இமேஜின் பண்ணேன், அப்படியே மரியாள் அங்கே எங்கேயும் ஓடிட்டே இருந்திருப்பா. எசப்பா அங்கே உட்காந்து வசனத்தை பேசிகிட்டே இருக்காங்க. மரியாள் உட்காந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்ட வசனத்தை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறா. மார்த்தா என்ன செஞ்சிருப்பா? அங்கே எங்கேயும் சுற்றி வந்திருப்போம். பாரு, அந்த மரியாள் உட்காந்துருக்கா பாரு, அவளுக்கு ஒரு கவலை இருக்குதா? நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன், எனக்கு தான் அந்த பிரச்சனையெல்லாம், அவளுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அவள் ஒரே டென்ஷன்
வாசலில் சுற்றிட்டு இருந்திருப்பா. ஆனால் இந்த மரியாள் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாள். இன்றைக்கு அநேகர் எனக்கு தான் அந்த பிரச்சனை, எனக்கு தான் அந்த போராட்டம், எனக்கு தான் அந்த இவ்வளோ பாடுகள்னு சொல்லி நம்மை நாமே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வருத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் காரணம் என்ன தெரியுமா? நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை ஆக்கிரமிக்கிறபடினால், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் கவலைகள் நம்மை மேற்கொள்ளுகிறபடினால நாம் இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாதபடி உலகத்தின் காரியங்களில் நம்ம சிக்கொண்டு நம்மை நாமே வருத்தி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தேவையானது உனக்கு என்னதான்? ஒன்று தான், அதை தெரிந்து கொள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அது அந்த மரியாள் அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. ஏன் இந்த தேவையானது ஒன்றென்று சொல்லப்பட்டிருக்கிற எதை அந்த மரியாள் தேடினா? இந்த மார்த்தாள் வந்து உலகத்தின் காரியங்களை தான் என்ன செஞ்சிட்டு இருந்தா, தேடிக்கொண்ட, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தா. ஆனால் அந்த மரியாள் எதை தேடினாள்? ஏசாயா 45 அதிகாரம் 17 19 வரைக்கும். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மரியாள் எதை தெரிந்து கொண்டாள்? ஒன்றை தெரிந்து கொண்டாள். எதை தெரிந்து கொண்டாள்? நல்ல பங்கு. அது என்ன நல்ல பங்கு? நித்திய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார் வீட்டில். அவளுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது, அவளுக்கு அந்த உணர்வு இருந்தது. இந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்திருக்கும் போது அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நல்ல பங்கு அவர்கிட்ட தான் இருக்குது, அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ரட்சிப்புக்கான காரியத்தை அவருடைய பாதத்தில் அமர்ந்து என்ன செய்தாள்? கற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மார்த்தாளோ அதை விட்டுவிட்டு உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாரங்களை தன்மையில் சுமந்து கொண்டு அவள் கவலைப்பட்டு பற்பல காரியங்களுக்காய் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தா. அதனால தான் அந்த மரியாளை குறித்து வேதத்தில் விசேஷமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பேசப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மரியாள் வந்து வெளியே போய் பெரிய காரியம், இந்த யாகேல் மாதிரி அடித்து கொல்லெல்லாம் செய்யலை, தெபோராள் மாதிரி எழும்பி போய் யுத்தத்துக்கெல்லாம் போகலை. ஆனால் அந்த மரியாளை குறித்து விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரியம் என்ன? நல்ல பங்கு. நல்ல பங்கு என்னது? நித்தியமாய் இருக்க போகிற காரியங்கள். என்னது நித்தியமாய் நம்மோடு கூட இருக்க போகிறது? நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதற்கான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த மரியாளுக்கு தெரிந்தது. என்ன தெரிந்தது? இயேசு இன்றைக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்போது அவருடைய பாதத்தில் நான் அமர்ந்து கற்றுக்கொண்டால்தான் கற்றுக்கொள்ள முடியும். மற்ற வேலைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் அவரை தேடணுமோ, அதான் வசனம் சொல்லுது, அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை தேட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? அவரை தேட வேண்டும். எப்போ நம்ம அவரை தேட வேண்டுமோ அந்த நேரத்தில் அவரை தேடணும். நம்முடைய ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில், தேட வேண்டிய பிரகாரம் நாம் தேடுவோமானால் அந்த நேரத்தில் அவரை கண்டடைவோம். அவளுக்கு தெரியும், இந்த நேரத்தை நம்ம விட்டுட்டோம்னா, மரியாளுக்கு தெரியும், இப்போ இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இப்போது நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியாது? இந்த பெரிய தருணத்தை நான் மிஸ் பண்ணி விடுவேன் என்று சொல்லி அவள் அழகாக என்ன செய்கிறா? உட்கார்ந்து கற்றுக்கொண்டாள். மரியாளோ பற்பல கவலைகளினாலும் வேலையினாலும் சோர்ந்து போனவளாய் புலம்பிக் கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அந்த நித்திய ரட்சிப்புக்காய், நித்தியமாய் நாம் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்காக என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரை தேடுகிறவளாய் எந்த நேரத்தில் தேடணும்?
அதிகாலையில் தேடணும்னு எழுதியிருக்கல வேதத்தில். அதிகாலையில் நம்ம தேடுறோம். ஒருவேளை லேட்டாக தூங்குறவங்களாக இருக்கலாம். ஆனாலும் முடிந்த அளவுக்கு என்ன செய்வோம், நாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது அவரை நிச்சயமாக என்ன செய்வோம், கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் பழக்கப்படுத்திட்டோன்னா என்ன செய்வோம், அது பழக்கமாக மாறிடும். ஒரு நாள் 4 மணிக்கு எழும்பிட்டீங்கன்னா அது ஒரு 2 வாரம் நீங்கள் அதே டைமுக்கு அலாரம் வச்சு எழும்பி பழகிட்டீங்கன்னா 2 மணிக்கு பட்டிங்கன்னா கூட 4 மணிக்கு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு எழும்ப முடியும். அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம அந்த மிஸ் பண்ணிட்டோம்னா, அந்த அதிகாலை நேரத்தை நம்ம மிஸ் பண்ணும்போது அநேக ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறோம், இழந்து போகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது அவரை நாம் என்ன செய்வோம், கண்டடைவோம். அது அந்த மரியாளுக்கு தெரிந்தது. இன்றைக்கு இயேசு என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார், இப்போது நான் அந்த நல்ல பங்கை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய ராஜ்யத்துக்கான காரியங்களை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டாள். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் எப்போ பார்த்தாலும் வேலை மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்கி கொண்டு அநேக நேரங்களில் வேலை என்று சொல்லி குடும்பம் என்று சொல்லி பலவிதமான காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் சரியாக நாம் தேடாமல் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படி தான் அநேகர் ஒருவேளை வந்திருப்பீங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். மரியாளை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் எப்போது கற்றுக்கொள்ள முடியுமோ அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் சூஸ் பண்ணா, இதுதான் இந்த நல்ல நேரம், இந்த நேரத்தில் நான் விட்டுட்டேன்னா இதை நான் திரும்ப என்ன செய்ய முடியாது. இயேசு போய்விட்டார் என்றால் ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மார்த்தாள் அந்த தருணத்தை இழந்து போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் நம்ம சரியாக தேடுவது கிடையாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்யறது இல்லை, ஒழுங்காக அந்த நேரத்தில் போய் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பது கிடையாது. உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பலவிதமான உலக காரியங்களுக்கும் நம்முடைய நேரங்களெல்லாம் செலவழித்து விட்டு மார்த்தாளை போல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்து ஆண்டவர் இருப்பார். அந்த இடத்துல இயேசுப்பா வீட்டை விட்டு என்ன செஞ்சு திருவார் போயிருப்பார். போனதுக்கப்புறம் மரியாளுக்கு மார்த்தாளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய தருணமே இருந்திருக்காது. அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எப்போது கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த நல்ல பங்கை நான் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நான் தெரிந்து கொள்ள போகிறேன். தானியேல் 12வது அதிகாரம் 2-3 வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் அநேகர் என்ன மரித்த பின்பு எழுந்திருப்பார்கள். ஆனால் ஞானவான்கள் என்ன செய்வாங்க, ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல பிரகாசிப்பார்கள். யார் அந்த ஞானவான்கள்? இந்த நல்ல பங்கை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ, இந்த மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல, மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய ரட்சிப்பை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, ஆண்டவர் பாதத்திலிருந்து யார் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் எழுந்திருக்க முடியும். நித்திய புகழ்ச்சிக்காக எழுந்திருப்பாங்க. மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கள். ஹல்லேலூயா. இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுவாராம். யார் இந்த இடது பக்கத்தில் நிற்கிறவங்க? இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாதவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவருடைய காரியங்களை செய்யாதவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தருணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நம்ம அந்த நித்திய புகழ்ச்சிக்கான நித்திய ராஜ்யத்துக்கான காரியங்களை நாம் தேட வேண்டிய நேரத்தில் சரியாய் நாம் தேடுவோமானால் அந்த நித்தியமாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? சந்தோஷமாய் வாழ போகிறோம். ஹல்லேலூயா. இடது பக்கத்தில் நிற்கிற பார்த்து பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய
நித்திய அக்கினிக்கு போங்கள் என்று சொல்லுவாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களையும் காலங்களையும் இந்த வாழ்க்கையை பிரயோஜனமில்லாத காரியங்களுக்காக நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோமா? மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்கி கொண்டே சுற்றி கொண்டு இருக்கிறோமா? இல்லை மரியாளை போல அந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக நம்ம கொடுக்கிறோமா? அந்த நேரத்தில் நம்ம போய் அமர்கிறோமா? ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோமா? இன்னும் அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? ஐயோ, என்னுடைய நாட்களெல்லாம் வீணாய் போய்விட்டதே, இத்தனை நாட்களை நான் வீணாக்கி விட்டேனே. மார்த்தாளை போல என்ன செய்வோம்? பற்பல வேலைகளை செய்து 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 சோர்ந்து போய் கவலையடைந்து அப்படியே பலவீனமானவர்களாக என்ன செய்து விடுவோம்? மாறிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த முக்கியமான நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளுவோமானால் நாம் சந்தோஷமா இந்த மரியாளை போல நம்மையும் குறித்து என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரியாள் வேற எதையும் போய் வெளியே போய் எதுவும் சாதித்தது மாதிரி எதுவும் கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை மரியாள் செய்தாள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியங்கள் தான் என்ன செய்ய போகிறது? நிலைக்க போகிறது. அதனால நான் குடும்பத்தை கவனிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். சில நாள் முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், முக்கியமான காரியங்கள் எல்லாம் இருக்கும், ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் ஊழியங்கள் இருக்கும். அந்த நாள் தான் எல்லா ஷாப்பிங்கும் எல்லா காரியங்களையும் என்ன செய்வாங்க? அந்த நாளில் தான் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்புறம் எப்படி ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய நாட்கள் செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு என்று குறிக்கப்பட்ட அந்த நேரங்களில் நாம் பிரித்து வைத்து அந்த நேரத்தில் ஆண்டவருக்காக நாம் நிற்போமானால் நாம் பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் நாம் மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானித்திருக்கிறீங்க, நான் ட்ராக்ஸ் கொடுப்பேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்? எத்தனை பேர் ஜெபத்துக்கு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறீங்க? அந்த நேரத்தில் எப்படி மார்த்தாளை போல் கவலைப்பட்டு கலங்கிட்டு இருந்தீங்களா? இல்லை மரியாளை போல் போய் உட்காந்தீங்களா? மரியாளை போல் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் போய் அந்த நேரத்தில் போய் உட்கார்ந்து பாருங்க. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அதற்குரிய பலனை நமக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணடிக்காதபடி இருந்தோமானால், அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்து விட்டோமானால் அதற்குரிய பிரதிபலன் பயங்கரமாக இருக்க போகிறது. நாங்கள் குஜராத்துக்கு போயிருக்கோம் போது என்னுடைய கணவர் டிரான்ஸ்ஃபருக்காக அங்கே போனாங்க. அப்போது நான் போகும்போதே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே, குஜராத் எனக்கு தெரியவே செய்யாது, வட இந்தியாலாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஆனால் எதுக்கு என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்க தெரியாது. நாங்கள் போன ஏதாவது உமக்காக ஏதாவது நான் செய்து விட்டு தான் வரணும், நான் சும்மா அந்த இடத்துலேருந்து வரக்கூடாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது, குஜராத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது. என் ஹஸ்பண்டுடைய வேலை மாற்றத்தினால நாங்கள் போகிறேன். ஆனால் நான் உம்முடைய ஊழியக்காரியாக தான் அந்த இடத்துக்கு போகிறேன். ஆண்டவரே, அந்த இடத்துல நான் உமக்காக எதையாகிலும் செய்யணும்னு சொல்லி போகும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு போனேன். அங்கே போகும்போது ஆண்டவர் ஒரு ஸ்கூலை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணி கொண்டே அந்த ஸ்கூல்லையும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, அங்கே போனதுக்கப்புறம் பக்கத்தில் சர்ச்சஸ் எதுவுமே கிடையாது. நமக்கு இங்கெல்லாம் நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அங்கே எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் போனால் தான் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை கண்டுபிடிக்க முடியும். பக்கத்தில் சபைகளே கிடையாது. இப்போ நாம் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு யூத் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஒரு வாலிப பிள்ளைகளுக்கான நம்ம கேரளாவில் உள்ள பிரதருடைய ஒரு வீட்டில் அந்த யூத் மீட்டிங் சண்டே ஈவினிங் வைத்திருந்தாங்க. அந்த இடத்துல நான் போகும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த பக்கத்தில் எங்கேயுமே நல்ல ஆவிக்குரிய சபைகள் கிடையாது, ஆனால் இது ஒரு சபையாக மாறணும்னு நீ ஜெபம் பண்ண அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். எனக்கு மற்றபடி அங்கே போய் எதுவுமே சொல்ல தெரியாது. அப்போ இது ஒரு சபையாக மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னார். அப்போ ஜெபம் பண்ணுன்னு சொல்லும்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு மதியம் தான் வருவேன். அங்கே எனக்கு வேலைக்கு ஆள் கிடையாது, வீட்டில் எல்லாமே செய்யணும். செஞ்சுட்டு அப்புறம் மதியானத்துக்கு மேலே கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் 6 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால் நான் ஜெபம் பண்ணணும். எப்படியாவது அந்த இது ஒரு சபையாக மாறணும், இந்த இடத்துல ஒரு சபை எழும்பணும், நல்ல ஒரு சபை எழும்பணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 1 மணி நேரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபத்தை தீர்மானம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். போன நாள்லேருந்து அங்கே ஆண்டவர் சொன்ன நாள்லேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் ஸ்கூல்லேருந்து வந்து மற்ற வேலைகளெல்லாம் செய்து
செய்து கொண்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா துணி துவைச்சி பாதியில் தான் இருக்கும். அதை வாஷ் பண்ணுற டைம் வரும்போது 4:45 ஆகிடும். 4:45 ஆகும்போது ஐயோ 5 மணிக்கு டைம் எழுதி வச்சுருந்தேன், குறித்து வைத்திருந்தேன். 5லேருந்து 6 வரைக்கும் 1 மணி நேரம் டைம் குறித்து வைத்திருந்தேன். அப்போ அப்படியே துணியெல்லாம் வச்சுட்டு கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஜெபத்துக்கு 5 மணிக்கு உட்காந்துருவேன். உட்காந்து 1 மணி நேரம் உண்மையிலே நான் ஆண்டவருக்கு முன்னால் நின்று சொல்லுகிறேன், 1 மணி நேரம் அழுது ஜெபிக்கும்படியாக வெறும் ஒரே காரியம், ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு நல்ல சபை எழும்பணும், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை எழும்பணும். எனக்கு தெரியாது எப்படி இது மாறும். அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நல்ல தரிசனங்களை கொடுத்தார். அது ஒரு சபையாக மாறினவ இது போல் அதில் கம்யூனியன் சர்வீஸ் எல்லாம் நடக்கிறது போல எல்லாம் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அப்போ அந்த பிரதர் அவருடைய ஒய்ஃப் ஷீபா அவங்கக்கிட்ட அவங்களும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட சொல்லுவேன், இந்த ஆண்டவர் ஒரு சர்ச்சாக மாற்றுவார். அப்போ அவங்க சொல்லுங்க, சிஸ்டர் இது பிரதர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கார், அவர் இங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இங்கே வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு மீட்டிங் நடத்தி இதை போய் அவர் சர்ச்சாக மாற்றுவாரா, அதெல்லாம் மாற்றவே செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே சொல்லிட்டே இருந்தால் இது ஒரு சபையாக மாறும், நீ ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து நான் விடவே இல்லை. 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் என்ன வேலை இருந்தாலும் அதை அப்படியே வைத்து விட்டு அந்த 5 மணிக்கு கரெக்டாக அந்த ஜெபத்தில் போய் உட்காந்துருவேன். 6 மணி வரைக்கும் ஒரே பாயிண்ட், ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நல்ல சபை எழும்பணும். நாங்கள் 3 வருடங்கள் அங்கே இருந்தோம். போக போக கொஞ்ச நாட்கள், 1 வருஷம் முடிந்தது, 2வது வருஷம் ஆச்சு. 2வது வருஷத்தில் அந்த பிரதர் இன்னொரு பாஸ்டரோட ஒரு கனெக்ஷன் கிடைத்தது. அந்த பாம்பேயில் இருந்த ஒரு பாஸ்டரோட கனெக்ஷன் கிடைத்தது. அந்த பாஸ்டர் இண்டிபெண்டன்ட் சர்ச் வச்சுருந்தார். அப்புறம் அந்த பாஸ்டர் இங்கே வந்து மீட்டிங் நடத்திட்டு சொன்னார், இது ஒரு சர்ச்சாக மாறும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், அந்த பாஸ்டரோட சர்ச்சோட இணைத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் ஜோமனி ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான சபை இந்த இடத்துல வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருச்சியிலேருந்து ஒரு நல்ல வல்லமையான ஒரு பாஸ்டர், திருச்சியில் வல்லமையாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் ஊழியம் செய்துட்டு இருந்த ஒரு குடும்பம், அவங்க வந்து அங்கே குஜராத்துக்கு வந்தாங்க. அவங்க இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கே வல்லமை, அங்கே ஆண்டவர் அழைத்தாருன்னு சொல்லி அங்கே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே ஊழியம் செய்து ஆரம்பிக்கும் போது இந்த பிரதர் கூட அந்த பாஸ்டருடைய கான்டாக்ட் கிடைத்தது. அவர் வந்து மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பித்தார் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 3வது வருஷம் முடியும் போது என்னுடைய கணவர் என் பிள்ளைகள் படிப்புக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு சென்னைக்கு போயிருங்க, நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதனால எங்களை அனுப்புகிற மாதிரி பிளானில் இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் என்னை ஜெபிக்க வச்சிங்க, எனக்கு தெரியாது இந்த சபையாக மாறணும்னு சொன்னீங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நான் வருவதற்கு 3 வாரத்திற்கு முன்பதாக நான் ஒர்க் பண்ண அந்த ஸ்கூல் ஹாலையே அவங்க வாடகைக்கு எடுத்து அது அந்த யூத் மீட்டிங்கை ஒரு ஏஜி சர்ச்சிலே ஜாயின் பண்ணி ஏஜி சர்ச்சாக மாற்றி அதில் ஆராதனை நடத்த ஆரம்பித்தாங்க. நான் வருவதற்கு 3 வாரத்துக்கு முன்பதாக அது சபையாக மாற்றப்பட்டது. நான் வர்றதுக்கு முன்னால் அதில் சாட்சி சொல்லி அந்த பிரதர் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா சவுத் இண்டியன்ஸ் தமிழ் பீப்புள் கம்மி தான். மலையாளிஸ் எனக்கு இங்கிலீஷும் மலையாளமும் தான் தெரியும், கொஞ்சம் அதை வச்சு தான் அங்கே எல்லாருக்கூடையும் பேச முடிஞ்சது. அப்படி ஆண்டவர் கிருபையினால் அதை ஒரு சபையாக மாறி சாட்சி சொல்லிவிட்டு அதன் பின்பு அதில் தமிழ் சர்வீஸ், இங்கிலீஷ் சர்வீஸ், ஹிந்தி சர்வீஸ், குஜராத்தி சர்வீஸ் 4 சர்வீஸ் ஆரம்பிக்கும்படியாய் இன்றைக்கும் அந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். அதே சபையில் அடுத்த வருடம் நானும் மகன் பாஸ்டர் ஒய்ஃப் கெட்சியல் சிஸ்டர் பாஸ்டர் அம்மாவும் நானும் அவங்களுமா போய் அந்த சபையில் அவங்களே எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் காசு கொடுத்து எங்களை அந்த சபையில் மறுபடியும் அழைத்து போய் அங்கே ஊழியம் செய்துவிட்டு வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையில் சொல்கிறேன், அந்த 3 வருடங்களும் ஜெபிக்க ஆண்டவர் வைத்தார். அதுதான் நான் சொல்லுவேன். அந்த நேரம் நான் சொன்னேன், அந்த 5 மணி வரும்போது ஏதோ நிறைய வேலை இருக்கும் எனக்கு செய்கிறதுக்கு, அதை அப்படியே வைத்து விட்டு அந்த கரெக்டாக அந்த 5 மணிக்கு போய் உட்காந்து 1 மணி நேரம் ஜெபிச்சிருவேன். நல்லா அதுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணேன். நல்லா கண்ணீர் விட்டு ஜெபிக்க உதவி செய்தேன். அது மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஃபாஸ்டிங் எடுத்து, வாரத்தில் ஒரு நாள் முழுவதுமே ஃபாஸ்டிங் எடுத்து அங்கே சபை வரணும்னு ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜ்கோட்டுக்கு போனீங்கன்னா அந்த சபைக்கு போகலாம். நீங்கள் ஆண்டவர் கிருபையாக அதை ஆரம்பித்தார், அது அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கும்னு எனக்கு ஜெபித்துட்டு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, எப்படி
சிஸ்டர், இதெல்லாம் யூத் மீட்டிங்காக நடக்குது, இங்கே குஜராத்தில் போய் நாங்கள் சர்ச் எல்லாம் நடத்துவோம், அதெல்லாம் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க. ஆனால் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. மரியாளை போல அந்த தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளுவோமானால் நம்மை கொண்ட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் போய் உட்காரணும், அமரணும், செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை அந்த நேரத்தில் செய்திடணும். ஹல்லேலூயா. மார்த்தாளை போல பல காரியங்களை நினைத்து அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, இந்த வசதியெல்லாம் இருக்குது, அதனால அவங்க எல்லாம் தான் செஞ்சுருவாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, போகும்போதே சொல்லிட்டாங்க, குஜராத்துக்கு போகிறோம், இங்கே தான் உனக்கு பெரிய சர்ச் இருக்குது, அங்கே சர்ச்சே கிடையாது, அங்கே நீ சர்ச்சுக்கே போக முடியாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போன ஆண்டவர் சபையை உருவாக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அது செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர், அந்த நித்திய ஜீவனுக்கான காரியங்களை நாம் செய்வோமானால் ஆண்டவர் மரியாளை போல நம்மை சொல்லுவான். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள். எது நல்ல பங்கு? ஆண்டோடைய ராஜ்யத்துக்கான காரியங்கள் தான் நல்ல பங்கு. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கெட்ட பங்கு தான். ஹல்லேலூயா. அதுக்காக உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை கவனிக்கக்கூடாது, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யக்கூடாது நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் சரியாக செய்வோமானால் நாம் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் லோத்தும் பிரயாணம் பண்ணி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் லோத்துட்ட சொல்கிறாரு, உனக்கு எந்த பங்கு வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. அப்போ அந்த லோத்து என்ன செய்தார்? அழகாக கண்ணுக்கு நல்ல செழிப்பாக தெரிஞ்ச இடத்த என்ன செஞ்சார்? சூஸ் பண்ணிக்கிட்டார். ரொம்ப அழகாக செழிப்பான, அதற்குள்ளே என்ன இருந்தது? பயங்கரமான பாவம் இருந்தது. சோதோம் கொமோராவில் பாவம் நிறைந்து காணப்பட்டது. ஆனால் அந்த லோத்து அந்த பாவம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல, அந்த செழிப்பான காரியங்கள் தான் அவருடைய பார்வைக்கு தெரிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மார்த்தாளை போல உலக காரியங்கள் தான் நமக்கு அநேக நேரங்கள் என்ன செய்கிறது? பெரிதாக தெரிகிறது. மரியாளை போல அந்த உள்ளே இருக்கிற அந்த பாவங்கள் நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். சோதோம் குமார் லோத்துக்கு அந்த பாவங்கள் தெரியாதபடினால தான் அந்த சோதோம் குமாரை அவர் தெரிந்தெடுத்தார். அதனால் என்ன ஆனது? அவருடைய குடும்பமே பால் கடிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? அவர் சூஸ் பண்ணது ஆண்டவர் என்று சொல்கிறாரோ, ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ, ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அவர் செய்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் அமருகிறோமா? ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? ஆண்டவரே, நான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும், எந்த காரியத்தை நான் தெரிந்து கொள்ளணும், எப்படி நாம் வாழணும். ஆண்டவர் சமூகத்தில் அமரும் போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருப்பார். இன்றைக்கு அநேகர் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த வசதியெல்லாம் இருக்குது, இந்த காரியம்லாம் இருக்குது, அதனால் அவங்க அதெல்லாம் செஞ்சிடறாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு எந்த காரியமும் இல்லையே, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறதே. ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் கிருபையினால் அநேக ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளெல்லாம் சின்ன பிள்ளைங்க. என்னுடைய கணவர் அவங்க ரொம்ப பிஸியானவங்க, அவங்க ஆஃபீஸராக இருந்தாங்க, அவங்க படித்து கொண்டே இருந்தாங்க, அநேக காரியங்களை அவங்க செய்து கொண்டு பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவருக்காக எதையுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த நாட்களிலும் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அங்கே குஜராத் போகும்போது அதை 3 வருஷத்துக்குள்ளே ஆண்டவருக்காக காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவருக்கு நான் ஒரு வாஞ்சியோடு இருப்பேன், ஆண்டவரே உமக்காக நான் செய்யணும். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குரூப்பில் தான் ஜோம் பண்ணதுக்கு உட்காந்துருப்போம். மலையாளிஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க, அப்போ குஜராத்திஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அப்படி ஜோம் பண்ணுவாங்க. நான் அந்த ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மாதிரி, எப்படி ஒரு மீனை தூக்கி வெளியே போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனால் நாங்கள் தமிழில் நல்ல வல்லமே ஜோம் பண்ணுவோம் அவங்க கூட. அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ என்னை ரொம்ப பாசமாக வச்சுப்பாங்க, ரொம்ப கலாச்சிட்ட வாங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப விரும்புவாங்க, என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையிலேயோ எனக்கு அவங்கள மாதிரி லாங்குவேஜ் தெரியலையே, அவங்கள மாதிரி ஜெபம் பண்ண முடியுமா அப்படி தான் யோசிக்க தோணும். ஆனால் அந்த நேரத்துலேயும் என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இந்த இடத்துலையும் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை
செய்தார். அங்கே இந்த ஸ்கூல்லேருந்து வரும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டீச்சர் ப்ளீஸ் டோன்ட் கோ அப்படின்னு சொன்னாங்க. எங்களை விட்டு போகாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு வசனம் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அநேக பட்டேல் பிள்ளைங்க, பெரிய பெரிய குடும்பத்தின் பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க அந்த ஸ்கூலில். ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் அழுதாங்க வரும்போது, போகாதீங்க எங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இடத்துல லாங்குவேஜ் தெரியாத இடத்துல ஆண்டவர் கொண்டு பயன்படுத்தினார் என்றால் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் பார்க்கட்டும், நல்ல பங்கை பார்க்கட்டும், நித்திய ராஜ்யத்துக்கான காரியங்களை பார்க்கட்டும். மார்த்தாளுடைய கண்கள் உலகத்தின் காரியங்களை தான் பார்த்து கொண்டிருந்தது. அதனால தான் அவள் கவலைப்பட்டு, ஐயோ எனக்கு இல்லையே, அநேகர் அப்படி தான் நினைக்கிறீங்க, எனக்கு அந்த சான்ஸ் எல்லாம் இல்லையே, எனக்கு இவ்வளோ பாரம் இருக்கே, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்கே, நான் எப்படி செய்கிறது இந்த காரியத்தை எல்லாம். ஒரு மனுஷன், அவருடைய சாட்சியெல்லாம் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். அவருடைய பேர் நிக்குன்னு போட்டாலே வரும் உங்களுக்கு, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மனுஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவருக்கு 2 கை கிடையாது, 2 காலும் கிடையாது, 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. அவர் 2 கையும் இல்லாமல் 2 காலும் இல்லாமல் தான் பிறந்திருக்கிறார். பிறந்தப்போ அவங்க அப்பா அந்த பெற்றோர் ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு குடும்பம். அவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்த போது இந்த குழந்தையை வச்சு ஆண்டவர் கொடுத்த பிள்ளை என்று சொல்லி அதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர் வளர்ந்து வரும்போது என்னாச்சு, இவருக்குள்ள பயங்கரமான வேதனை. எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது கிண்டல் பண்ணுறாங்க. பிள்ளைங்கள்லாம் கையில் 2 கையில் 2 கால் இல்லை, ஒன்றுமே இவரால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பித்த போது இவருக்குள்ள பயங்கரமான வேதனை வந்தது, டிப்ரெஷன் வந்தது. 10 வயது 8 வயதுக்கு மேலே போகும்போது தற்கொலை செய்து கொள்ளும். நான் இனி இந்த உலகத்தில் வாழ மாட்டேன், என்ன எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது, காலெல்லாம் இருக்குது, கையெல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் எல்லாம் செய்ய முடியுது, ஆனால் என்னால் இந்த கையும் இல்லை காலும் இல்லை, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி தற்கொலை செய்வதற்காக முயற்சி எடுத்தார். ஆனால் இந்த பெற்றோர் ஆண்டவரை குறித்து இந்த பிள்ளைக்கு சொல்லி கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இவர் வளர்ந்து வந்தார். வளர்ந்து வந்த பின்பு அதன் பின்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இவருடைய இதயத்துக்குள்ள வந்தபோது இவருக்குள்ள நல்ல தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. எனக்கு கை இல்லாட்டாலும் 2 கால் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு கூட இருக்கிறபடியினால நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அதன் பின்பு இவருக்குள்ள நல்ல உற்சாகம் வந்தது, தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியாது, அவங்களால எல்லாம் செய்ய முடியும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் யாரை கொண்டும் எப்படியும் காரியங்களை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உங்களை உயர்த்த முடியும், எப்படிப்பட்ட காரியத்தையும் அவர் செய்ய முடியும். அவர் அப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தபோது தைரியம் கொண்டு செய்ய ஆரம்பித்தார். அதன் பின்பு அவர் எத்தனை ஸ்பீச் கொடுத்துருக்காரான்னு தெரியுமா? 3000 தடவை பேசியிருக்கிறாராம். பெரிய பெரிய ஸ்டேஜில் அவரால் நிற்க முடியாதான ஸ்டேஜில் உட்காந்து 3000 பெரிய பெரிய ஆட்கள் பெரிய கூட்டத்திற்கு பூஸ்டப் கொடுக்கும்படியாக, நல்ல என்கரேஜ் பண்ணும்படியாய் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். 57 தேசங்களுக்கு அவர் கடந்து சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காலும் இல்லை, 2 கையும் இல்லை, ஆனால் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நல்ல கை கால் நல்ல சுகம்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியாதா? ஏன் தெரியுமா? அந்த மார்த்தாளை போல நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், பற்பல காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமே தவிர மரியாளை போல நல்ல பங்கை நாம் அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடினால தான் அநேக நேரங்களில் நம்ம கவலைப்பட்டு கலங்கி கொண்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். இன்றைக்கு அநேகர் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறாங்க. அநேகர் கவலைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் இருக்கும், நிறைய ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவையான காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாதபடினால தேவையானது ஒன்றே, அது நல்ல பங்காகிய தேவனை இயேசு இருக்கிறார். அவர் இருக்கும்போது அவரை தெரிந்து கொள்ளாதபடி உலகத்தின் காரியங்களை அவர் தெரிந்து கொண்டபடினால தான் பற்பல கவலைகள் அவளை அமிழ்த்தி கொண்டது. அடுத்தபடியாக மரியாளை குறித்து இன்னொன்று நாம் பார்க்கலாம். மரியாள் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு ஒரு முறை பெத்தானியாவுக்கு போயிருக்கும்போது, பெத்தானியாவில் தான் நமக்கு தெரிந்த காரியம்தான், பெத்தானியாவில் தான் அந்த லாசருடைய வீடு இருக்குல்ல, பெத்தானியாவுக்கு போயிருக்கும்போது ஒரு முறை இயேசு போகிறார். இயேசு மரிப்பதற்கு முன்பதாக, மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக சில நாட்களுக்கு முன்பதாக மரியாள் வீட்டிற்கு போகிறாங்க. போயிருக்கும்போது இந்த மரியாள் என்ன செய்கிறா,
ராவிருந்து பண்ணி இயேசுவுடைய பாதத்தில் மரியாள் விலையேற பெற்ற தைலத்தை, அதை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது வசனம் சொல்லிருங்க. யோவான் 12 வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் என்ன செய்தா? விலையுயர்ந்த தைலத்தை, பரிமள தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதத்திலே ஊற்றி அவளுடைய தலை மயிரினால் என்ன செய்கிறா? துடைக்கிறாள். இந்த மரியாள் தான், லாசருவினுடைய சகோதரியாகிய இந்த மரியாள். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முன்பு தான் இயேசு இந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பி இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பின பின்பு இவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறா? இவ விலை உயர்ந்த நளத தைலத்தை உடைச்சி அவருடைய பாதத்தில் ஊற்றி, அவ்வளோ அன்பு, இயேசப்பா மேலே அவ்வளோ அன்பு. ஹல்லேலூயா. அவ்வளோ அன்பு நிமித்தமாய் அந்த தைலத்தை உடைத்து ஊற்றுகிறாள். அந்த தைலத்தை குறித்து சொல்லும்போது அநேகர் சொல்கிறாங்க, அந்த நாட்களில் பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம்? அவர்களுடைய திருமணத்திற்கென்று தைலம் வாங்குவதற்கு பல வருடங்களாய் சேர்த்து வைத்து, காசு சேர்த்து வைத்து, ஒரு வருஷம் சேர்த்து வைத்து அந்த தைலத்தை வாங்குவாங்களாம். அவ்வளோ அது விலையேற பெற்ற தைலம், பயங்கரமான காஸ்ட்லி தைலம். அது ரொம்ப காசு கொடுத்து அதை வாங்கி, எதுக்காக? திருமண நாளன்று அதை பூசுவதற்காக வாங்கி வைத்திருப்பாங்களாம். அந்த அவளுடைய திருமண நாளுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை, அவளுக்காக அவளிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை அவள் இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சீஷர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவ ஏன் இவ்வளோ விலையேற பெற்ற தைலத்தை இப்படி உடைச்சி வேஸ்ட் பண்ணிட்டாளே, இவ ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணா? இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? ஏசப்பா சொன்னாங்க, அது தரித்திரர் எப்போதும் என்ன செய்கிறாங்க? உங்ககிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாய் அதை முன்னாலே என்ன செய்கிறார்? அதை செய்கிறார். நற்கிரியை, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இயேசு அவளை பாராட்டுகிறார். அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா சொல்கிறாரு, இந்த சம்பவம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ, ஹல்லேலூயா, இன்னைக்கு நம்ம நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கேன்ல, இந்த காரியம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அப்போது இந்த மரியாளை நினைவு கூறப்படும். ஹல்லேலூயா. மரியாளை பற்றி பேசப்படும். ஹல்லேலூயா. அவள் பெருசாக போய் வெளியே போய் ஊழியெல்லாம் செய்யல. ஆனால் இவளிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்ற, அது எதற்கு காரணமானது இருந்தது? அவர் அடக்கம் பண்ணப்பட போகிறார் என்பதை அது வெளிப்படுத்துவதற்கு. அதை முன்னாலே தைலம் பூசிட்டு ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மரியாளை போல நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நாமும் வெளியேறப்பெற்ற அந்த நல்ல பங்கு என்ன செய்வோம்? தெரிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அதான் இயேசுப்பா இருக்கும்போது அந்த சான்ஸ் எல்லாம் அவள் என்ன செஞ்சிட்டா? பயன்படுத்தி கொண்டாள். ஹல்லேலூயா. எந்தெந்த தருணங்கள் வந்ததோ அந்த தருணங்களை அவள் சரியாக பயன்படுத்தினாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்படுகிற தருணங்கள் அநேகம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அநேக நேரங்களில் அநேக சாக்கு போக்குகளை நாம் சொல்லி ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வதில்லை. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சரியாக ஜெபிக்கிறதில்லை. நான் சொன்னேன்ல, நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம எங்கள் வீட்டுக்குள்ளே மூலையிலேருந்து ஜெபிப்போம், ஆனால் ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல கிரியை செய்வார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? ஜெபிக்க விட மாட்டேன்றான். அநேகரை ஜெபித்த ஆண்டவர் காரியத்தை மாற்றி விடுவார் என்று சொல்லி ஜெபிக்க விடாதபடி அந்த நேரங்களை பற்பல கவலைகளினால் நம்முடைய இதயத்தில் கொண்டு போட்டு மார்த்தாள்களாக நம்ம என்ன செய்து விடுகிறோம்? மாற்றி விடுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தா இயேசுப்பா சொன்னார், பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் நான் கிரியை செய்ய முடியும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த ராக்காலம் வந்த பின்பு நான் செய்ய நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதிகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரியாக செய்யும் போது நாம் அந்த நித்திய ராஜ்யத்தில் எப்படி இருப்போம்?
இருப்போம், பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்தில் உள்ள சூரியனைப் போல நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வோம்? நம்ம பிரகாசம் உள்ளவர்களாய் மாறுவோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, மரியாள் எப்படி அழகாக அந்த சான்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா பார்த்தீங்களா? அந்த தருணங்களை அழகாக பயன்படுத்தினாள். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச நாட்கள் தான். ஒருவேளை எத்தனை வயசு வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் இருப்போம்னு தெரியாது, எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழப்போகிறோன்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த நாட்களை நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறோமா? இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களையும் நாட்களையும் மார்த்தாளை போல பற்பல கவலைகளினால் ஈடுபட்டு கவலைகளை சுமந்தவர்களாய் நம்முடைய நாட்களையும் காலங்களையும் வீணடித்து கொண்டிருக்கிறோமா? பிசாசு இன்றைக்கு செய்கிற ஒரே காரியம் அதுதான். ஒரு சும்மா தான் சொல்லுவாங்க, ஒரு பிசாசெல்லாம் கூட்டம் போட்டுச்சோம். இந்த விசுவாசிகளை ஜெபிக்க வைக்காமல் இருக்கணுன்னா என்ன பண்ணலான்னு பெரிய பிசாசு கேட்டுச்சான். அப்போ அந்த ஒரு எல்லாம் ஆலோசனை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு எழும்பி சொல்லிச்சான், இந்த பெண்களை எல்லாம் என்ன செஞ்சிரு, கவலைப்பட வச்சிரு. ஏதாவது ஒரு கவலையை கொடுத்து அவங்கள கவலைப்பட வச்சிரு. அப்போ கவலைப்பட வச்சிட்டேன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யாது, கட்டப்படாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பெரிய பிசாசு சொல்லிச்சான், ஓ சூப்பர் ஐடியா இது, உடனே போங்க எல்லாரும் புறப்பட்டு போங்க, போய் எல்லா பெண்களுக்கும் என்ன செய், ஏதாவது ஒரு கவலையை கொடுத்துரு, குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒரு கவலையை கொடுத்துரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி தான் கொடுத்து கொண்டிருக்கிறான் பிசாசு. நம்ம வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையில தேவன் வந்திருக்கிறார். அவரை நாம் சொந்தமாக வைத்து கொண்டு பற்பல காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கவலைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமரும் போது மரியாளை போல நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டவர்களாய் நாம் மாறுவோம். அது மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களையும் காலங்களையும் நாம் பயன்படுத்தி நாம் மரிக்கும் போது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது நாம் வெற்றி உள்ளவர்களாய் நாம் நிற்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளையோ நமக்கு இருக்கிற காரியங்களையோ சாக்கு போக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சொல்லி கொண்டு நாம் அமர்ந்து இருக்கக்கூடாது. மாத்தாள் அதை தான் சொன்னா, சாக்கு போக்கு சொன்னா. என்னால் எல்லாம் வந்து மரியாதை மாதிரி என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. அவள் உட்கார்ந்துருந்தா ஆண்டவரே என்ன செஞ்சிருப்பாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருப்பாரு. உட்கார்ந்துருக்கிறவர் யாரு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்திலிருந்து இப்போதான் கற்றுக்கொள்ள, அதை மரியாள் நன்றாக அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. அந்த நல்ல பங்கு இப்போதான் நான் பெற்றுக்கொள்ள முடியும், மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவளுக்கு இந்த விசுவாசம் இருந்து, அவளுக்கு தான் கவலை இருந்திருக்கும். அவளுக்கு கவலை இல்லாமல் இருந்திருக்குமா மரியாளுக்கு? அவளுக்கும் கவலை இருந்திருக்கும், அவளுக்கும் பிரச்சனை. அதே வீட்டில் தானே இருக்கிற அந்த மரியாளும். ஆனால் அவள் அமைதியாக கற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக தருணங்களை கொடுக்கிறார். ஒருவேளை பலவித காரியங்களை யோசிச்சு, ஐயோ என் குடும்பம் எப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நான் அந்த ஆண்டவருக்காக நிற்க முடியும், எப்படி நான் ஆண்டவருடைய காரியங்களை செய்ய முடியும், எப்படி நான் ஜெபம் பண்ண முடியும், எனக்கு டைமே இல்லையே, எனக்கு நேரமே இல்லை, எப்படி ஜெபிக்க முடியும், அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்மால் முடியும், எல்லாராலையும் முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருக்காக பயனுள்ளதாக செலவழிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பேசுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. மரியாளை போல் அந்த சங்கதி எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இந்த மரியாளை குறித்து சொல்லப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல இன்றைக்கு நம்மை குறித்தும் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார், அப்படி கற்றுக்கொள்ள நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவர்களை குறித்து ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்த்தாளை நம்ம பார்க்கும்போது அவள் கவலைப்பட்டுட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் மரியாள் தனக்கு இருந்த விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுத்தாள். தன்னை அப்படியே அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாள். ஹல்லேலூயா. அவளுடைய முடியால் ஆண்டவருடைய பாதத்தை துடைக்கிற பாருங்க, வேற எங்கேயுமே அது மாதிரி எழுதப்படலை. யாருமே அப்படி அவங்க முடியால் ஆண்டவருடைய பாதத்தை துடைத்தாள் என்றால் அவ்வளவாய் தாழ்த்தி ஆண்டவருடைய வல்லமை அவள் அவ்வளவாய் உணர்ந்திருந்தாள். அவ்வளோ பெரிய தேவன் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் தான் சொன்னேன்ல, 2 நாளைக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு தரிசனம் என்னுடைய கவலை என்ன, ஒரு வாரமாக என் பிரச்சனை தான் என் ஜெபத்தில் முதல் காரியமாக வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்ன, பாரு, இத்தனை குழந்தைகள் மடிந்து கொண்டு இருக்கிறது, இத்தனை பேர் போராட்டத்தில் பிரச்சனையில் இருக்கிறாங்க, நீ உன்னுடைய காரியத்தை நினைத்து
ஜெபத்துக்கு அதை மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியே, இதற்கெல்லாம் யார் ஜெபிப்பது என்று ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார். அதே போல தான் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் நான் என்னுடைய பெரிய மகனுக்காக மிகவும் பாரத்தோட, யூத் மீட்டிங்க்கு வரல, அதுதான் என்னுடைய பாரம். யூத் மீட்டிங்க்கு அவன் வரலன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருந்துட்டான். அன்றைக்கி யூத் மீட்டிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். அவனை விட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். அவன் யூத் மீட்டிங் வரலையே, இன்றைக்கி யூத் மீட்டிங் அவன் அட்டன் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப உடைக்கப்பட்ட இருதயம் எனக்கு. எல்லாம் மற்ற பிள்ளைங்கள்லாம் அட்டன் பண்ணுறாங்க, என் பிள்ளை அட்டன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வேதனையோட சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால், வீட்டில் வந்தாலும் பயங்கர பாரம் ஆயிடுச்சு. இவன் வீட்டில் உட்காந்துருக்கானே, சும்மா உட்காந்துருக்கானே, இப்போ மீட்டிங் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால நின்று பாருங்கள், முழங்கால நின்று ஜெபம் பண்ணால் ஜெபம் வர மாட்டேங்குது. இருதயம் அவ்வளோ பாரமாக இருக்குது. யூத் மீட்டிங் இவன் வரல, அதுதான் பாரம். 1000 கிலோ வெயிட் மாதிரி இருக்குது இருதயம். அப்போ தான் முழங்கால நிற்கிறேன், ஜெபம் பண்ண முடியல, ஆனால் முழங்கால நின்றுட்டு இருந்தேன். அப்படியே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அழுதுட்டுருக்கிறேன். இப்போ ஆண்டவர் அப்படியே ஒரு நிமிஷம் அவருடைய இருதயத்தை எனக்கு காண்பித்தார். உன்னுடைய ஒரு ஆண்டவர் அப்படியே கேட்டார், உன்னுடைய ஒரு பிள்ளைக்காக உன்னுடைய இருதயம் இவ்வளோ பாரமாக இருக்கிறதே, என் இருதயத்தை நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டினார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என் பிள்ளைகள் தான். அவங்கெல்லாம் நரகத்தில் போய் விழுறதை பார்த்து பார்த்து என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று பாருன்னு சொல்லி ஆண்டோடைய இருதயத்தை காட்டினார். ஆண்டோடைய இருதயம் அப்படியே குத்தப்பட்டு சீல் வடிந்து கொண்டு இருந்தது. அரை மணி நேரம் அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன். அதை பார்த்துட்டு, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் எனக்காக நான் என் குடும்பத்துக்காக நான் கவலைப்பட்ட நாட்கள் போதும். ஆண்டவர் கேட்டார், என் பாரத்தை நீ, என் இருதய பாரத்தை நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு நான் என்னுடைய குடும்பத்தின் பாரங்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விட்டு, நான் இன்னும் உமக்காக அதிகமாக ஊழியம் செய்வேன், இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன், அழிந்து போகிற ஜனங்களுக்காக பாரத்தோடு நான் திறப்பில் நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி அன்றைக்கு அந்த இருதயத்தை பார்த்து அன்றையிலிருந்து என் இருதய பாரம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அதிகமாக வந்தது. ஹல்லேலூயா. அன்றிலிருந்து அதிகமாக ஜனங்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்குறார். என்னை அறிந்த என் பிள்ளைகள், என் ஜனங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாதபடி, எல்லா உலக கவலைகள், உலக பாரங்கள், எனக்கு இந்த குறை இருக்கிறதே, எனக்கு இந்த நன்மை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கிறதே. உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறையெல்லாம் நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பல சின்ன பிள்ளைகளெல்லாம் நான் விபிஎஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போவேன். என் பிள்ளைகள் வராமல் வீட்டில் இருந்தாங்க. அந்த நாட்களில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் அந்த பிள்ளைகளுக்காக நிற்கிறேன் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கும்போது, அதன் பின்பு என்னுடைய பிள்ளைகள் அவர்களாகவே 2 பேர் ஆண்டவர் கிருபையினால், சின்ன மகன் போன மாதம் தான் ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பெரிய மகன் முன்னாலே ஞானஸ்நானம் எடுத்துட்டான். ஆண்டவர் கிருபையாய் பிள்ளைகளை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாரத்தை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, மற்றவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்கும் போது, நம்முடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய பாரத்தை யார் ஏற்றுக்கொள்ளுவாங்க, என்னுடைய பாரத்தை யார் சுமப்பாங்க, நம்ம மரியாளை போல நல்ல பங்கை யார் தெரிந்து கொள்ளுவாங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்ம அருகே வந்து நின்று கேட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த தருணங்களை நம்ம பயன்படுத்த முடியுமோ, ஒருவேளை உங்களால் முடியாமல் கூட இருக்கலாம், சில சூழ்நிலைகள் உங்களால் சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கலாம், உங்களால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த தருணத்தை நான் விட்டுவிடக்கூடாது, இந்த தருணத்தில் நான் ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய காரியங்களில் நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி தைரியமாக எழும்புங்க. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வந்து உங்களை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கிறான், உங்களை டிப்ரெஷனுக்குள்ளாக்கி இருக்கிறான். எனக்கு இப்படியெல்லாம் தருணம் இல்லையே, எனக்கு இதெல்லாம் முடியலையேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் தான், இந்த சூழ்நிலையில தான் நீ எனக்காக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீ தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. நீ எனக்காக நிற்கும் போது, மரியாளை போல நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ளும் போது, உன்னை குறித்து பலருக்கு சொல்ல
சொல்லப்படும். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீ மாற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. காலை தோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அந்த நித்திய ராஜ்யத்துக்கான காரியத்திற்காய் நாம் எவ்வளவு பிரயாசங்களை எடுக்க முடியுமோ அதற்காக நாம் எடுக்கலாம். இந்த உலகத்தின் அற்பமான காரியங்களை நாம் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போகாதபடி நம்முடைய அந்த நித்திய ராஜ்யத்துக்கான காரியத்திற்காக நாம் நிற்க வேண்டிய நேரத்தில் நாம் சரியாய் நிற்போமானால் நம் மரியாளை போல நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு தேவை, என்னுடைய சமூகம். ஹல்லேலூயா. என்னுடைய பிரசன்னம். நான் உன்னோடு கூட இருக்கணும். இன்னைக்கு நம்ம பாடின தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போதுதான் விசேஷமானது. ஹல்லேலூயா. அது எப்படி கிடைக்கும்? நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமரும் போது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்கும் போது, அதிகாலையில் அவரை தேடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வார். அந்த நிக்கு கூட சொல்லியிருக்கிறாரு, அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து வேதத்தை யார் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் அதிகமாய் கடந்து வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கால் இல்லாதவரை ஒரு வல்லமையான பாத்திரமாய் பயன்படுத்துவது அவருக்கு முடியுமானால் அவர் சொல்லியிருக்கிறார், அதிகாலையில் அவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க. தேட வேண்டிய நேரத்தில் சரியா தேடுங்க. அந்த தருணங்களையும் காலங்களையும் இழந்து போவீர்களானால் பின்னால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? அழ வேண்டியது இருக்கும். ஐயோ, இந்த நேரங்களை நான் இழந்து விட்டேனே, இந்த தருணங்களை நான் இழந்து விட்டேனே, எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி நாம் பின்னால கவலைப்பட வேண்டியது இருக்கும். அதில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களை ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம். ஆண்டவர் சமூகத்தை நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். எது தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரிந்து கொள்ளாதபடி உலகத்துக்கு காரிய முக்கியத்துவம் கொடுக்கிறபடினால தான் பல தோல்விகள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் டிப்ரெஷனுக்குள்ளே போகிற நிலைமைக்கு போய் விடுகிறோம். இன்றைக்கு மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அமருவோம். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு நம்மிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கொடுப்போம். ஹல்லேலூயா. மரியாள் விலையேற அவளுடைய திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த விலையேறப்பெற்ற நலது தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றினாலே நம்மிடத்தில் என்ன விலையேற பெற்றது இருக்கிறது, அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுவோம். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். கர்த்தராலாகும், தேவ ஆவியினாலாகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலாகும், தேவ ஆவியினாலாகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம். கர்த்தராலாகும், தேவ ஆவியினாலாகும். பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம். கர்த்தராலாகும், தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலாகும், தேவ ஆவியினாலாகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலாகும், தேவ ஆவியினாலாகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலாகும், தேவ ஆவியினாலாகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றட்டும். ஹல்லேலூயா. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த ஒன்றை விட்டு பற்பல கவலைகளினால பாரங்களினால ஓ ரிமா சந்தரா கவரபா ஹல்லேலூயா. அவ்வளவு கவலைகள் பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறதோ, மாற்றாளை போல கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் அமரும்படியா நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியா இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரீமா லாக்கதூரா சந்தரபா ஹல்லேலூயா. மரியாளை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ மாற்றாளாக நான் இருக்கக்கூடாதப்பா. எஸ்ஸப்பா மாற்றாளாக நான் இருக்கக்கூடாது. ஓ ரீமா கரா தீனா சந்தரபா உண்டே அப்பா
சிந்தனையில வருகிற பாரங்கள், கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு வெளியேறட்டும். ஹல்லேலூயா. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு பிரச்சனைகள். ஹல்லேலூயா. ஓ ரீமா கரா தீனா சந்தரா கபாரபா. உன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ளுவாயானால், ஓ ரீமா கரா தீனா சந்தரா கபாரபா, அந்த சூழ்நிலை எல்லாம் மாறும் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து, ஓ ரீகா மானா தீரா கபாரபா, ஹல்லேலூயா, அந்த நித்திய ராஜ்யத்துக்கான காரியங்களை நான் தெரிந்தெடுக்க, ஓ தகப்பனே, ஹல்லேலூயா, உலக கவலைகள் அல்ல, உலக பாரங்கள் அல்ல. ஓ ரீமா லாக்கரா தீனா சந்தரா கபாரபா, எல்லாம் என்னை அமிழ்த்தி தள்ளக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு நன்றி தகப்பனே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன், என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும், என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எடுபடாத நல்ல பங்கு நீர், என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன், என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும், என் வாழ்க்கையெல்லாம் என்னாலும் கடந்திட வேண்டும். உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா, உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா, எந்த நூற்று உம்மிடத்தில் உள்ளதே ஐயா, எந்த நூற்று உம்மிடத்தில் உள்ளதே ஐயா. என் வாழ்க்கையெல்லாம் ஓரி மாலா கராதீனா சந்தரா கபரபா. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் ஆமென். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும், என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும், என் வாழ்க்கையெல்லாம். ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் வரணும். உலகத்துக்கு நான் முதலிடம் கொடுப்பதை விட உமக்கு நான் முதலிடம் கொடுக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. ஓ ரீமா கரா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனப்பா. எத்தனை மணி நேரங்களை அப்பா ஹல்லேலூயா வீணடித்திருக்கிறோம், எத்தனை நேரங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டிய நேரத்தில் சரியாக நான் வாழாதபடினால அநேக கவலைகள், பாரங்கள், ஓ ரீகா பாரா தீனா சந்தரா கபாரபா, ஓ ஹல்லேலூயா, கொடுக்கப்பட்ட தருணங்களை பயன்படுத்தாதபடினால, ஓ மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாய் நாம் இருக்கிறோமே, இந்த நாளில் ஆண்டவர் ஹல்லேலூயா என்னை உயிர்ப்பித்து விடுகிறார். ஓ ரீமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ இந்த உலகத்தில் இருக்கிற பாரங்களை விட, கவலைகளை விட ஆண்டவர் உன் மத்தியில இருக்கிறாரே அப்பா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறாரே. அவரோடு அவரை கனப்படுத்து, அவரை மேன்மைப்படுத்து. ஹல்லேலூயா. உன்னுடைய பாரங்களை அவர் எடுத்து போட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உன்னுடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்ள வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். ஓ ரீமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ ரீமா கரா தீனா ஹந்துரா கபாரபா. ஓ ரிபா லக்க தூரா சந்தரா கபாரபா. ஓ ரி கபாரபா தீரா கபாரபா லபா ஷபல கபாரபா லபரபா. ஓ ரி கபாரபா லபரபா. ஹல்லேலூயா. எனக்கு இப்படி எல்லாம் தருணங்கள் வந்தால் நான் ஊழியம் செய்வேன் என்று நினைக்காதே. ஆண்டவர் கொடுக்கிற தருணங்கள் எல்லாம் பயன்படுத்து. ஹல்லேலூயா.
ஓரி கமானா தீரா கபரபா ஓரி கபரபா சந்தரா கபரபல பரபா ஹalleluya. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. ரிகபாரா தீனா சந்தரா கபரபா. ஓ ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் உன்னுடைய காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். உன்னுடைய குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புவார். ஹalleluya. ஓ உன்னுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். ஹalleluya. உன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடு. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே. ஹalleluya. உன்னை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றணுமே. ஓரிமா சந்தரா கபரபா ஹalleluya. ஓரிபாலா கதுரா கமானா சந்தரா கபரபா. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீ நல்லவர். ஹalleluya. ஆண்டவர் சொல்லி எத்தனை காரியங்களை செய்யாமல் விட்டிருக்கிறாய். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன்ப்பா. ஹalleluya. அப்பா உமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நான் துரிதமாய் செய்வேன். ஹalleluya. என்னுடைய பாரங்களை இழுத்து தள்ளாதபடி ஹalleluya. என்னுடைய கவலைகளை நான் மூழ்கி போகாதபடி இந்த நாள்ல அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிங்க. ஹalleluya. ஓ ரிமக்கரா தீனா சந்தரா கபரபா. ஆண்டவரே வல்லமை நிரப்புகிறது. ஹalleluya. அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிறைந்தது. வாசனையினால் நிறைந்தது. அவள் உடைக்கப்பட்டு ஊற்றப்பட்ட போது ஹalleluya. ஓ ரிமக்கரா தீனா சந்தரபா ஓ ரிகபாரா தீனா ஹந்துரா கபரபா. ஹalleluya. உன்னை குறித்தான வாசனை அநேக இடங்களுக்கு வெளிப்பாடும். ஹalleluya. ஆண்டவர் சமூகத்தில் உன்னை ஊற்றி விடு. உனக்கு இருக்கிற வெளியேறப்பட்டதை ஆண்டவருக்கு கொடுத்து விடு. ரீமா லாக்கதூரா ஓரி கபரபலபா சந்தரா கபரபா. அந்த ஜெப நேரத்தை கொடுத்து விடு. ஹalleluya. ஓரி கமானா தீரா கபரபா சந்தரா கபரபா. சாத்தான் சோர்வடைய பண்ணுகிறான் அநேக நேரங்களிலே. உன்னை ஜெபிக்க விடாதபடி. ஹalleluya. ஓ பல பாரங்களை கொடுத்து ஹalleluya. நீ ஜெபம் பண்ணா என்ன நடக்க போகிறது என்று கேட்கிறான். ஹalleluya. ரிமா சந்தரா கபரபா. ஹalleluya. ஓ ரிகபாரா தீரா கபரபா. ஹalleluya. ஒரு விடுதலை பெற்றுக்கொள். இந்த நாள்ல உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை. ஓ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஹalleluya. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். ஹalleluya. ஓ ரிகமானா சந்தரா கபரபா. ஓ எனக்கு பலன் இல்லை. ஹalleluya. நான் எதை செய்ய முடியாதுன்னு நினைக்காதே. ஓ ரிமக்கரா தீனா சந்தரா கபரபா. உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. கிதியோனின் தேவன் உன்னுடைய தேவன். ஹalleluya. ஓ ரிமக்கரா சந்தரா கபரபா. ஹalleluya. அவருக்கு ஹalleluya பெரிய படை தேவையில்லை. ஆனால் உன்னோடு கூட இந்த அவர் காரியங்களை நடத்துவார். ஹalleluya. thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. thank you Lord. உமக்கு நன்றி. ஓ ரிமா சந்தரா கபரபா. ஹalleluya. நித்தியமான காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அந்த நித்தியமான காரியங்களுக்கென்று அநேக காரியங்களை உன்னை கொண்டாண்டு செய்ய போகிறார். ஹalleluya. ஓ ரிமா சந்தரா கபரபா. அதற்கு இடையூறா இருக்கிற உன்னுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்ட சமூகத்தில் வைத்துவிட்டு உன்னுடைய பாதத்தில் நீ அமர்ந்திரு. ஹalleluya. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனப்பா. ரிமா சந்தரா கபரபா. ஹalleluya. ஓ ஹalleluya. அப்பா அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். இந்த நேரத்தில் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படு. எல்லா சோர்வுகளும் கலக்கங்களும் உன்னை விட்டு விலகுகிறது. ரிமக்கரா தீனா சந்தரா கபரபா ஓரி கபரபா. ஹalleluya. ஓ ஹalleluya. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ரிமக்கரா தீனா சந்தரா கபரபா. மார்த்தாள் ஒருவேளை மரியாளை அற்பமாய் பார்த்திருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உன்னை அற்பமாய் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நீ அமர்ந்திருக்கிறபடினால, நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவர் உன்னை குறித்து சொல்ல போகிறார். ஹalleluya. ஓ ரிமக்கரா தீனா சந்தரா கபரபா. ஹalleluya. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya. நீ ஒன்று செய்யாதபடி உட்கார்ந்து இருக்கிறாயே என்று கேட்கலாம். ஓ ரிமக்கரா தீனா சந்தரா கபரபா. நீ உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவருடைய பாதம், ராஜாதி ராஜாவுடைய பாதம். ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதம். ஹalleluya. ஓ ரபா சந்தரா கபரபா. ஹalleluya. அவர் உனக்காக காரியங்களை செய்து முடிக்கிறவர். ஓ ரிமக்கதுரா. கவலைப்படாதே. ஓ ரிமக்கரா தீனா சந்தரா கபரபா. நீ அமைதியா உட்கார்ந்தது போலதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இக்கபாரா தீனா
சந்தரா கபாரபா விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓரிமா கபாரபா சந்தரா கபாரபா ஓரி கபாரபா. பல கவலைகளை சத்துருவின் இதயத்துக்குள்ள கொண்டு போட்டிருக்கிறார். எல்லா கவலைகளையும் இன்றைக்கு உன்னை விட்டு எடுத்து போடு. ஆண்டவர் உன்னோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். இமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ ரிக்கமானா தீரா கபாரபா லபா சந்தரபா கபாரபா லபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையில ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பல பாடுகளின் மத்தியில பல போராட்டங்களின் மத்தியில் இருந்து உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்காக நீ நிற்க வேண்டிய நேரத்தில் சரியாக நிற்பாயானால் ஓ தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஓ thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ பார்க்க போகிறாய். இமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் எடு. ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்க. ஆண்டவரே நான் அப்பா அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் நான் சரியாய் தெரிந்து கொள்ள போகிறேன்ப்பா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்களை நான் பயன்படுத்த போகிறேன். ஓ thank you Lord. எத்தனை நாட்கள் ஜெப நேரங்கள் தவறி இருக்கிறது. எத்தனை நேரங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நேரங்கள் தவறி இருக்கிறது. எத்தனை நேரங்கள் ஆண்டவருக்காய் நிற்க வேண்டிய காரியங்கள்ல தவறி இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்கலாம். அந்த நேரத்தில் ஹல்லேலூயா இயேசுவே இனி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நாள் கூட அப்பா நான் வீணாக்க மாட்டேன். ஹல்லேலூயா. thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுப்பா நீங்க இருக்க அந்த மரியாளுக்கு தெரிந்திருந்தது கொஞ்ச நாட்கள் தான் அந்த உலகத்தில் இருக்க போறீங்க. ஓ ரிமக்கரா சந்தரா கபாரபா. அந்த நேரத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி மரியாள் அமர்ந்திருந்தாள். ஹல்லேலூயா. ரிமக்கரா தீனா சந்தரா கபாரபா. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களையும் காலங்களையும் ஆண்டவருக்காக நீ பயன்படுத்துவாயானால் உன்னை குறித்தும் எழுதப்படும். ஹல்லேலூயா. thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னை குறித்து இயேசுப்பா சந்தோஷப்படுவாங்க. ஒரு சந்தோஷமாய் சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ பார்க்கிற உலக மனுஷர்களை பார்த்து ஓ நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அவங்க எல்லாம் இப்படி என்ன சொல்றாங்களே. ஹல்லேலூயா. thank you Lord. ஓ ரீமா கரா தீனா சந்தரா கபாரபா. அவர்கள் உலகத்தின் ஆவி உடையவர்களா இருக்கிறபடினால அவர்கள் சொல்லட்டும். ஹல்லேலூயா. ஆனால் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை குறித்து மேன்மையான காரியங்கள் எழுதப்படும். உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். உன்னுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். ஓ லாசரு மரித்து தான் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஓ உன்னை வீட்டுக்குள்ள மரியாளுடைய வீட்டுக்குள்ளதான் மரணம் வந்தது. ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ ரி கபாரா தீனா சந்தரா கபாரபா. ஓ உன்னை வீட்டுக்குள்ள ஓ மரித்து போன சூழ்நிலையில ஓ யாராயிலும் இருந்தார்கள் என்றால் ஓ ஹல்லேலூயா கவலைப்படாதே. ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. மரித்து 4 நாளான சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்றால் எப்படிப்பட்ட மரித்த நிலைமையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ ரி கபாரபா தீரா கபாரபா. ஹல்லேலூயா. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. புது அபிஷேகத்தால் நிரப்பப்படு. புது வல்லமையால் தரிக்கப்படு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை நிரப்பி அனுப்ப போகிறார். இனி நீ சோர்ந்து போவது இல்லை. நீ இனி கவலைப்பட்டு கொண்டு அமர்ந்திருப்பது இல்லை. ஓ ரி கபாரா தீனா சந்தரா கபாரபா. ஓ ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ பார்க்க போவது இல்லை. ஓ ரிமக்க தூரா சந்தரா கபாரபா. சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவருக்காக நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். ஓ ரிமக்கரா தீனா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனம் தடையா இருப்பது இல்லை. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் தானே உன்னுடைய சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்குகிறது. ஓ பெற்றுக்கொள். எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ உனக்கு பலவீனத்தை கொண்டு வந்து ஓ அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்க விடாதபடி ஓ போராடி கொண்டிருந்த சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுகிறது. அதிகாலை ஜெபம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரிக்கபாரா தீனா சந்தரா கபாரபா. அதிகாலை ஜெப ஆவி ஓ அதிகாலையில் எழுப்பி ஆண்டவர் பாதத்தில் அமருகிற ஆவி உன்மேல உச்சப்படுகிறது. ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ ரிமா லக்க தூரா சந்தரா கபாரபா. எல்லா சாக்கு போக்குகளும் இயேசுவின் நாமத்தினால விலகு
எழுகிறது. இப்போது அதிகாலையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நீ கற்றுக்கொள்ள போகிறாய். ஓரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. அதிகாலையில் நீ பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை கொண்டு அந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்காக வல்லமையான காரியங்களை நீ செய்ய போகிறாய். ஓரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. ரிமகரா தீனா சந்தரபா. உன்னை சுற்றிலும் திரளான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. ஓ, நீ தூங்கி இளைப்பாறுவதற்கு அல்ல. ஓ ரிகபாரா தீனா சந்தரா கபாரபா. அதிகாலையில் எழும்பி பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாகத்தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிகபாரா. அழிந்து வர ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற ஜெப ஆவியினால ஆண்டவரை நிரப்புகிறார். ரிமகரா தீனா சந்தரா கபாரபா. ஓரி கரபல பரபலபா. ஓரிமா சந்தரா கபாரபா. ஓரிமா ஷபா கபாரபல பரபா. ஓரிமா கதுரா கபாரபல பரபல பரபா. ஓரிமா சந்தரா கபாரபல பரபல பரபா. ஓரி கபாரபல பரபா. சோம்பேறி தனத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. ஓரமா சந்தரா கபாரபா. ஆண்டவர் செய்ய சொன்ன காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியா செய்யாதபடி ஓ காலில் எல்லாம் தட்டி கொண்டு அப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருகிறது. ரிபா கரா தீனா சந்தரபா. ஒரு உற்சாகமுள்ள ஒரு பெண்ணாக, ஒரு உற்சாகமுள்ள சுறுசுறுப்புள்ள ஒரு பெண்ணாக ஓ நீ ஓட போகிற. ஹல்லேலூயா. ரிபா கரா தீனா சந்தரா. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஓ ஹல்லேலூயா வேலைக்காரிகளுக்கு படியளக்குகிற பெண்ணை போல ஓ ரபா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓரி கரபல பரபல பரபல பரபா. ஓரி பல சந்தரா கபல பல பரபல பரபா. அதிகாலையில் எழுப்பி உற்சாகத்தோடு நீ ஜெபிக்க போகிற. ஹல்லேலூயா. இமா சந்தரா கமானா தீரா கபரபல பரபா. உன்னை வீட்டுக்குள்ள ஹல்லேலூயா இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளும் வெளியேறுகிறது. நீ ஜெபிக்க விடாதபடி தூக்க மயக்கத்தை கொண்டு வந்து ஓ ஹல்லேலூயா ரிமா கரா சந்தரா கபரபா. ஓ ஹல்லேலூயா அந்த வல்லமையோடு இன்னைக்கு கடந்து செல். ஆண்டவனோடு கூட இருந்து ஓ நீ ஜெபிக்கும் போது, நீ வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கும் போது ஓ ஹல்லேலூயா அதுக்கு நடக்கிற காரியங்களை உனக்கு காண்பிக்க போகிறார். ஓரி கபாரா தீனா சந்தரா கபாரபா. ஓரி கபாரபல பரபல பரபா. உன்னுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். ஓ உன்னுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். ஓரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. அவருக்காக ஓடும்படியாய் உன்னுடைய கால்களை அவர் பலப்படுத்துகிறார். ஓரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓரிமா லாக்க தூரா கபாரபா. ஹல்லேலூயா. உன்னுடைய கால்கள் பலப்படுத்தப்படுகிறது. ஓ உன்னுடைய கால்கள் பலப்படுத்தப்படுகிறது. ஓ நீ நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. ஓரமா சந்தரா கபாரபா. எலியாவை போல ஹல்லேலூயா வேகமாக ஓட போகிறாய். வேகமாக ஓட போகிறாய். ரிகபாரா தீனா சந்தரா கபாரபா. ஓரி கரபல பரபல பரபல பரபா. ஓரிமா சந்தரா கபாரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. நீ அவருடைய கரத்தில் உள்ள கருவி, நீ அவருடைய கரத்தில் உள்ள ஆயுதம். ஓரிமா கபாரபா சந்தரா கபாரபா. ஓ அந்த ஆயுதம் மழுங்கடிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கருவி மழுங்கடிக்கப்பட்டு இருக்கிறது. ஓரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. இன்றைக்கு அதை தீட்டுகிறார். ஆண்டவர் உன்னை தீட்டிக் கொண்டிருக்கிறார். உன்னை அவர் கூர்மையான அம்பாக மாற்றுகிறார். ஓரிமா சந்தரா கபாரபா. Thank you Lord. ஓரி கபாரா சந்தரா கமானா தீரா கபாரபா. ஓரி கபாரா உஷபா கபாரபல பரபா. நீதான் அந்த மரியாள். ஹல்லேலூயா. நீதான் அந்த மரியாள். ஹல்லேலூயா. இமா கரா தீனா சந்தரா கபாரபா. மார்த்தாளாக அல்ல, நீ மரியாளாக மாறணும். ஹல்லேலூயா. இமா சந்தரா கபாரபா. ஓரி கபாரபலபா சந்தரா கபாரபா. ஓரிபா தீரா கபாரபலபா ஷபலபா கபாரபல பரபா. ஓரிமா கபாரபல பரபலபா ஷபல பரபல பரபலபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. 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 உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னுடைய குறைவை நிறைவாக்குகிறவர். உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஓ ரமா சந்தரா தீனா ஹந்துரி கபாரபா. ஓ ரிகபாரா தீனா ஹந்துரி கபாரா. ஓ ரிகபாரா மக்கரா தீனா சந்தரா கபாரபா. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஓ உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறார். ஓரிமா கரா தீனா சந்தரா. ஓரிமா லக்க தூரா கபாரபா. ஓரிமா சந்தரா கபாரபா.
அதை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அசதிகள் எல்லாம் மாறுகிறது. இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற அசதிகள், சோம்பேறித்தனங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. ரிமக்கரா தீனா சந்தர கபரபா ரிக்கபரா தீனா ஹந்துர கபரபா ஓரி கபரபலபலபலபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி நன்றி நன்றி. அக்கினி வல்லமை, அக்கினியான வல்லமை உன்மேல இறங்குகிறது இறங்குகிறது. ஹல்லேலூயா. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. நீ சாதாரணமாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல, சாதாரணமாய் தெரிந்தெடுக்கப்பட்டவள் அல்ல. ஓரி கபரா சந்தர கபரபா விசேஷமான பாத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. உன்னை குறித்தும் எழுதப்படும். அதனால்தான் சாத்தான் உன்னை எப்படியாலும் மாத்தாளை போல பல கவலை கொடுத்து உன்னை சோர்வடைய பண்ணி கொண்டிருக்கிறான். ஓரி மகரா தீனா சந்தரா கபரபா ஓரி கபரபா சந்தரா கமானா தீரா கபரபா ஓரி கபரபலபா ஷபலபரபலபரபா. ஆவியானவர் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ரிக்கபரா தீனா உன்னை கொண்டு ஹல்லேலூயா திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய மந்தையில சேர்க்கப்பட போறாங்க. ஓ ஹல்லேலூயா. நீ ஒருவேளை இப்போது பார்க்காமல் இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. நீ செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் ஹல்லேலூயா. ஓ நீ சந்தோஷத்தோடு சொல்ல போகிறாய். ஓ ரிமக்கரபா சந்தர கபரபா. ஓ ஹல்லேலூயா. இத்தனை ஆத்துமாக்கள் ஓ எப்படி வந்தது என்று நீ கேட்க போகிறாய். ஹல்லேலூயா. ரிமா சந்தர கபரபா. உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். உன்னுடைய குடும்பம் மாறும். ஹல்லேலூயா. ஓ நீ நிற்கும் போது, நீ மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கும் போது உன்னுடைய குடும்பம் மாற்றப்படும். உன்னுடைய குடும்பத்தில் வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. ஓ உன்னுடைய குடும்பத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் விடுவிக்கப்படும். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ரிமகரா தீனா சந்தரா கபரபா ஓரி கபரபலபலபலபா. அந்த அபிஷேகத்தோடு நீ கடந்து செல்லு. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. ஓ ரிக்கபரா தீனா சந்தரா கபரா தீரா கபரபா. ஓ ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் ஹல்லேலூயா உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ரிமகரா தீனா சந்தரபா. இன்றைக்கு வர வேண்டாம் என்று நீ நினைத்தாய், ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? நீ ஆண்டவருக்காக இன்னும் எழும்ப போகிறாய். ஹல்லேலூயா. ரிமகரா சந்தரா கபரபா ஓ ரிமகரா தீரா கபரபா. ஹல்லேலூயா. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்ல பங்கை நீ தெரிந்தெடுத்திருக்கிறாய். ஹல்லேலூயா. ரிமகரா சந்தரா கபரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி. ரிமகரபா சந்தரா கபரபா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை இன்றைக்கு நீ கொடுத்திருக்கிறதற்கு உமக்கு நன்றி அப்பா. thank you Lord. உமக்கு நன்றி. ஓரி மா சந்தரா கமானா தீரா கபரபு ஓரி கபர பல 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 பா ஷபல பர பல 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 பா ஓரி பல பர பல பா ஷபல பர பல 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 பா ஓரி கபர பல 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 பா. ஹல்லேலூயா. thank you Lord. thank you Lord. thank you Lord. ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் அநேக நேரங்களில் கவலைப்பட்டு கலங்கி புலம்பிக் கொண்டிருந்தாயே, இனி ஹல்லேலூயா உன்னுடைய வாய் அப்படி புலம்ப போகிறதில்லை. ஓரி மா சந்தரா கபரபா. ஆவியில கலிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்க போகிறாய். ஆவியில கலிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்க போகிறாய். ஓரமா கரா தீனா சந்தரா கபரபா ஓரி பலா கதூரா. நேரம் போகிறதே நீ தெரியாது. நீ ஜெபம் பண்ண உட்காரும் போது ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க அமரும் போது ஆவியானவரை நிரப்ப போகிறார். பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் இமாலா ரா தீரா லா கரா தீரா கபரபா ஓரி பலா கரா தீரா கபரபா கபரபா ஓரி கபரா தீரா ஷபா கபரபா ஓரி பலா கரா தீரா கபரபா. ஓ ஹல்லேலூயா. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இப்போது இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வீட்டில் அதிகமாக கலிகூர்ந்து மகிழ்ந்து ஆவியில மகிழ்ந்து கலிகூர்ந்து ஜெபிக்க போகிறாய். இமக்கரா சந்தரா கமானா தீரா கபரபா. ஆவியின் வழி இன்னதென்று உனக்கு தெரியாது. ஓ ஹல்லேலூயா. கர்ப்போதின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று உனக்கு தெரியாது. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். ஓ ரிமக்கரா சந்தரா கமானா தீரா கபரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி. ஆவியில கலிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டு இருக்கும் போதே ஓ எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல் உன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓரி கபர சந்தரா கபரபா. இது எப்படி ஆகும் என்று நீ கேட்கலாம்.
ஆனால் அது பரிசுத்த ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, இன்றைக்கு வந்த எல்லார் மேலேயும் உங்களுடைய விசேஷித்த அபிஷேகத்தை நீர் ஊற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பங்கள் மேலே உடைய வல்லமை இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு அப்பா கட்டவிழ்க்கப்படுவார்களாக. அப்பா, வீடுகளுக்குள்ள கட்டப்பட்ட சூழ்நிலையில யார் கிடந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு கட்டவிழ்க்கப்படுதல் உண்டாகட்டும். பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை, வீடுகளுக்குள்ள ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. எல்லாருடைய சிந்தனைகளுக்குள்ள ஒரு விடுதலை கட்டளை இட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற தீபங்களாய் அது பிள்ளைகளை நீ தெரிந்தெடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை இவர்களை கொண்டு நீங்க செய்து முடிக்க போறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. அது கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஒருவரோடும் பிரசன்னம் ஆளுகை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன் ஆமேன்.